நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலுடைய இன்றைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரம்யாவும் ரியாவும் சேர்ந்து தீபாவை கடத்திடுறாங்க. கடத்தி ஒரு பழைய குடோனில் அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ரவுடிங்கெல்லாம் அவங்கள சேஃபாக பார்த்துருக்காங்க. பட் அங்கே பார்த்திங்கன்னா போலீஸ் வருது. ஸோ போலீஸ் எப்படியாவது நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு தீபாவும் நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனால் தீபாவை போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியல. அவங்கள கை இதெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. தீபாவால் தப்பிக்கவே முடியலை. அடுத்ததாக மண்டபத்தை தான் காட்டுறாங்க. அங்கே ரியாவும் ரம்யாவும் வந்துட்டு ரூமில் தீபா மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு ரியா இருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களுடைய முகூர்த்த புடவையை வாங்கிட்டு வராங்க. ஸோ மேரேஜ் அதாவது தாலி கட்டும்போது கட்டிகிட்டு இருக்க ஒரு புடவை, ஸோ அந்த புடவை போய் வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம தீபா கிட்ட எப்போவும் மீனாட்சி ரொம்ப பாசமாக நடந்துப்பாங்க, தன்னோட அக்கா மாதிரி. ஆனால் தீபா மீனாட்சி கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தீபாவுக்கும் மீனாட்சிக்கும் சந்தேகம் வருது. தீபா இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் கொடுத்து விடுறாங்க. இன்னொரு பக்கம் மண்டபத்தோட வாசலில் தீபாவுடைய அம்மா அப்பா எல்லாத்தையும் வரவேற்றுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கன்னு பார்த்து அந்த ஜோசியர் ஆட்டோவில் இறங்குறாங்க, நிற்கிறாங்க. அப்போது ஆட்டோ ஏதோ ரிப்பேர் ஆகிடுது. என்னது அன்னைக்கு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த அவங்க மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசணுன்னு போகிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னங்க இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த கல்யாணத்தால் உங்கள் குடும்பத்தில் ஒரு உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசாக நினைக்காம இப்படி அலட்சியப்படுத்திட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக இருப்பாங்க, உயிர் பழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நான் கார்த்திக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. அதுக்கு முன்னாடி தீபா கிட்ட இந்த விஷயத்த போயிட்டு தீபாவுடைய அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, யார் உயிர் போனால் எனக்கு என்ன, ஏன் கல்யாணம் நடக்கணும் நல்லபடியா, கார்த்திக் என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீபா இப்படி ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாச்சியாருக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, தன்னோட உசுரை கூட கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லி தீபா ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் கார்த்தியும் மனவரையில் உட்காந்துடுறாரு. ஸோ அந்த உண்மையை அவங்ககிட்ட சொல்ல முடியல. கார்த்திக் பக்கத்தில் நம்ம தீபாவும் உட்காராங்க, அந்த பொலி தீபாவும். இன்னொரு பக்கம் தீபா ரவுடிங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு ஓடி வராங்க. கார்த்திக் ரம்யா தான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரிய வருமா? இல்லை அப்படின்னா நம்ம தீபா ஓடி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.